நான் வீடியோ முடிச்சிடுவேன். வீடியோ முடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்றது டைட்டில் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஹிமாலயன் பைக்கில் ஏன் வந்து ஸ்டில் வந்து ஸ்போக்ஸ் வீல் யூஸ் பண்ணுறாங்க, புதுசாக இப்போ வந்து அப்டேட்டில் கூட ஏன் வந்து அலாய் வீல் கொடுக்கல. ஏன்னா நிறைய பைக் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக்கில் வந்து ஸ்போக்ஸ் வீலோட தான் வருது. பட் ஏன் இந்த பைக்கில் வந்து கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ அதான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். பட் அதுக்கான ஆன்சரை வந்து நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்போக்ஸ் வீல் பற்றியும் அப்புறம் அலாய் வீல் பற்றியும், ஏன் இந்த பைக்கில் ஸ்போக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, வேறு பைக்கில் ஏன் அலாய் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சின்னதாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் இடம்பி. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்னென்னா, போன வீடியோவில் வந்துட்டு ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார். அதாவது அவர் ஹார்ஷாக சொல்ல சும்மா சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வர நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் வீடியோ தான் வருது, ட்ரிப்பு வீடியோ வரல அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. அதாவது அவருக்கு நான் போய் கமெண்ட் ரிப்ளை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி டவுட் வந்து உங்களுக்கு எல்லாருமே இருக்குங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம லாக்டவுனில் வீட்டில் இருந்துட்டுருக்கோம். இந்த பைக் எடுத்து நான் வெளியே கொஞ்சம் தூரம் போக முடியாது. அதனால தான் சரி அட்லீஸ்ட் வந்து ஏதாச்சும் டிப்ஸ் வீடியோ இல்லைன்னா சும்மா நமக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அவ்வளோதான். ஏன் ட்ரிப்பு போக மாட்டேன்றீங்க, ப்ராப்ளம் வீடியோ போட்டிங்கன்னா இன்னும் நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்சிடென்ட் வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. நம்மகிட்ட வந்துட்டு ஏன் ட்ரிப் போகாமல் டிப்ஸ் வீடியோ போடுறீங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க எல்லோரும். சரி, ஓகே, நீங்கள் கண்ட்ரோலில் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏன் வந்து ஸ்போக்ஸ் வீலில் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கில் யூஸ் பண்ணிருந்தாங்க. ரீசெண்டில் கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் மாறிட்டாங்க. ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ரெண்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பைக்கோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கும் ஸ்போக்ஸ்லேருந்து அலாய் மாறிட்டாங்க. அதான் மெயின் ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்து போடும்போது பைக்கோட லுக் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஈவன் ஸ்போக்ஸ் வீல் இருக்கிற பைக்கோட வந்து நீங்கள் அலாய் வீல் போட்டிங்கன்னா லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஸ்போக்ஸ்லேருந்து எல்லா பைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அலாய்க்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் வந்து இன்ஃபோன்னு சொல்ல போகிறேன். இது வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இது வந்து நான் வந்து படித்து தெரிஞ்சிட்ட விஷயம் இல்லை, ஆட்டைப்பட்ட விஷயம். வேறு நிறைய சேனல்ஸில் வந்து இதை தான் முதல்ல சொல்லியிருந்தாங்களா, அதனால் நம்மளும் அது முதல்ல சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பிட்டை வந்து ஆட்டை போட்டேன். என்னென்னா வந்துட்டு ஸ்போக்ஸ்னா என்ன, அப்புறம் அலைனா இல்லைன்னு சின்ன ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஸ்போக்ஸ் வீல்ன்றது ஒன்றுமே இல்லைங்க. சென்டரில் வந்து இது இருக்குல்ல, ஸோ இது வந்து ஹப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்போக், ஆக்சுவலாக இது வந்து ரிம். இப்படி 3 பார்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி வைக்கிறதா பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல் மொத்தமாகவே. அலைன்றது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தனித்தனி பார்ட்டாக இருக்காது, மொத்தமாகவே உங்களுக்கு ஒரே ஒரு பொருள் தான். அது ஒரே பொருள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலட்டுக்குன்னு அது மாதிரி தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து நிறைய விதமான மெட்டீரியல்ஸை வந்து ஆட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா அதோட பேர் இந்த அலாய். ஸோ ரெண்டு ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் அலாய் வீல் இருந்துச்சுன்னா வந்துட்டு நல்லா இருந்துருக்குமா இருந்துச்சு. ஸோ கரண்ட்லி இல்லை, அதனால் இதை வச்சே சொல்லிடுறேன். ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் அலுமினியம், மெக்னீஷியம், ஸோ இந்த மாதிரி பட்டதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அது வந்து 2 மெத்தடில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபோர்ஜிங், ஒன்று வந்து கேஸ்டிங் அப்படின்வாங்க. ஃபோர்ஜிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இரும்பு பட்டரை எடுத்தீங்களா, ஒரு ஷேப்புக்கு நம்ம பொருளை கொண்டு வந்து அடித்து கொண்டு வராங்களா, ஸோ அதான் வந்து ஃபோர்ஜிங். கேஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு அச்சை வச்சுட்டு அதில் வந்து அந்த மெல்ட் பண்ணி ஊற்றி அந்த ஷேப்புக்கு எடுக்கிறதா வந்து கேஸ்டிங். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இனி வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணலாம். ஸ்போக்ஸ் வீல் அலாய் வீல் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, ஸ்போக்ஸ் வீலோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அலாய் வீல்ஸில் வந்து ஸ்பீடு வந்து நம்ம அதிகமாக அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணுற பைக்கில் வந்து ஸ்பீடு வந்து ஹையாக போக முடியும். ஸோ அது நீங்கள் எந்த பைக் எடுத்தாலும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் இப்போ வந்து வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பைக், இப்போ வரக்கூடிய எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக் பார்த்தீங்கன்னா வந்து அலாய் வீல்ஸ் தான் இருக்கும். ஒன்லி பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக்ஸில் மட்டும் தான் இது மாதிரி. ஏன்னா அட்வென்ச்சர் பைக்ஸில் வந்து அவ்வளோ ஸ்பீடாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அட்வென்ச்சராக போகணுன்றத பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து சில பைக்ஸில் வந்து ஸ்போக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹை ஸ்பீட் நீங்கள் போகணுன்னா வந்துட்டு அலாய் வீலில் தான் போக முடியும். இது கூட இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ADV 390 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட அந்த பைக்கும் ஸ்பீட் ஜாஸ்தியாக போகும். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஸ்பீடு நீங்கள் ஹையாக போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அலாய் வீல்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பள்ளத்தில் ஏதாச்சும் விடும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஸ் ஆகி கொடுத்துக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேக் இருக்கும் வைங்களேன். ஸோ இது அலாய் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு மெட்டீரியல், அதில் வந்து எந்த விதமான ப்ரெஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸில் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். பட் ஸ்போக்ஸ் வீல்ஸில் அந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது. நீங்கள் ஹை ஸ்பீடில் போயிட்டு சின்னதாக பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸில் வரக்கூடிய ஆக்சிடென்ட்டை விட இதில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ஆகிற ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியூப்லெஸ் அந்த மேட்டர் வந்துடலாம். நீங்கள் வந்து ஸ்போக்ஸ் வீல் எடுத்துக்கிட்டால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டியூப் டயர் தான் கொடுப்பாங்க. டியூப்லெஸ் வந்து நீங்கள் போடலாம், நிறைய ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க டியூப்லெஸ் போட முடியும் அப்படின்ட்டு. பட் போடணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் கேப் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டியூப்லெஸ் டயர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இதை கழட்டிட்டு உள்ளே எல்லாம் சிலவங்க ஒட்டி எடுத்து சில மெத்தடில் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி போட்டால் போடலாம். பட் வந்து அது வந்து ரெக்கமெண்டடாக கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ வந்து ஸ்போக்ஸ் வீலில் வந்து கண்டிப்பாக வந்து டியூப் டயர் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் அலாய் வீல் எடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு போத் டியூப் அண்ட் டியூப்லெஸ் நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து டியூப்லெஸ் யூஸ் பண்ணலாம், அதுதான் வந்து மெயின் பர்பஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். டியூப்லெஸ் என்ன ப்ராப்ளம் வருது தெரியும். ஸோ பஞ்சர் ப்ராப்ளம் அது வந்து பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்போக்ஸோட பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் விஷயம் எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த ஸ்போக்ஸ் வீல் எடுத்துக்கிற வந்து நீங்கள் அதிகமாக மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு ரொம்ப சகதி அடி போயிட்டு வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக சகதி இருக்குமா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் உள்ளெல்லாம் அடைச்சிட்டு இருந்தால் ரொம்ப நாள் போகும்போது அது ஒரு மாதிரி ரஸ்ட்டை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பட் இதே நீங்கள் வந்து ஒரு அலாய் வீல் எடுத்துட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லை. அது ஏன்னா ஃபுல்லாக ஒரே மெட்டீரியல். ஸோ அதில் ஏதாவது அழுக்கு பிடிச்சா கூட அது பாட்டு போயிடும், ரஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்து நீங்கள் ஜாஸ்தி மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக விட்டுலாம். பட் இதே ஸ்போக்ஸ் வீலில் ப்ராப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப நீங்கள் பேக் வீல் எடுத்துட்டிங்கன்னா செயின்லேருந்து வரக்கூடிய அந்த
லியூப்ல இதோட பிளாக் இது பட்டா கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும், நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். பட் அதே இது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு எடுத்துகிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் சீப்பராக இருக்கும் உங்களுக்கு. அலாய் வீல் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஏதாவது ஒரு கிராக் விழுந்தோட பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. டோட்டல் அந்த ரிம்மே அதாவது அந்த அலாயே ஃபுல்லாக மாற்றி ஆகணும். பட் அதே இது ஸ்போக்ஸ் வீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டேமேஜ் ஆகும். சப்போஸ் இந்த ஒரு ஸ்போக் அட்டாச் நான் வந்துட்டு சிம்பிளாக வந்து இதை மட்டும் செப்பரேட்டாக வந்து நம்ம ஒரு ஸ்போக்கை மாற்ற முடியும். அதே மாதிரி இதில் வந்து லைட்டாக பெண்ட் ஆச்சுன்னா நம்ம கழுத்து லைட்டாக பெண்ட் எடுத்து கொஞ்ச நாள் திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன காஸ்ட் தான் ஆகும், வந்து மொத்தமாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது அலாய்னா வந்துட்டு நீங்கள் மொத்தமாக அந்த ஒரு அலாயே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி ஃபுல் காஸ்ட் கொடுத்து மாற்றி ஆகணும். பட் அப்படி பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து இது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் பண்ணுற விஷயத்தில் வந்து நான் வெறும் க்ளீனிங் மட்டும் சொல்லலை, அதாவது இந்த ஸ்போக்ஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதையும் கூட தான் மெயின்டெனன்ஸ் சொல்கிறேன். இப்போ அலாய் வீல் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்லை, சும்மா நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கலாம். லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி போகிற வரையும் ஓடலாம் வைங்களேன். பட் ஸ்போக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படி நீங்கள் வந்து ரெகுலராக கொஞ்சம் மந்த் இல்லை கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி ஆகணும். இந்த நட்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதில் எல்லாமே செக் பண்ணி ஆகணும். நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும் இது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறது. நிறைய இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது லூஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு தெரியும். ஸோ லூஸ் ஆகிறது நம்ம வந்து வீல் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 250 rupees ஆகும் நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து எல்லா நட்ஸ் இந்த எல்லாம் பார்த்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். பட் இது வந்து அலாய் வீலை நம்ம வந்து கேர் பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக விட்டுலாம். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஸ்போக்ஸ் வீல் எடுத்துக்கிட்டால் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதான் பர்பஸ், அதான் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃப் ரோட் பைக்கில் வந்துட்டு அவங்க வந்து மேக்ஸிமம் ஸ்போக்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹெவியாக ஒரு இந்த லெவல் போய்ட்டுருங்க ரோட்டில் இவ்வளோ பெரிய பள்ளத்தில் நீங்கள் டக்குன்னு போடுறீங்கன்னா அலாய் வீலாக இருந்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராக் போடுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. பட் இதே ஸ்போக்ஸ் ஆகும்போது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் தானே, அதாவது டைட் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ளெக்சிபிள் மூவ்மெண்ட் தான். ஸோ வந்து கீழே விடும் பார்த்தீங்கன்னா இந்த வீல் வந்து லைட்டாக வந்து ஸ்போக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ப்ரெஸ் ஆகி லூஸ் ஆகி விட்டுக்கும். ஃபஸ்ட் இம்பாக்ட் டயரில் போடும், செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிம்லேருந்து இந்த இதுக்கு தான் போகும். ஸோ அப்படி போகும்போது இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் மாதிரி லைட்டாக வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராக் எதுவுமே ஆகாது. ஸோ இது வந்து லைட்டாக வந்து பெண்ட் ஆகிட்டு திரும்ப அப்படியே ஒரிஜினல் பொசிஷன் திரும்ப வந்துடும். பட் இதே இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியெல்லாம் போயிட்டுலாம் வராது, அப்படியே மொத்தமாக வந்து போயிடும். ஒன்றி கிராக் விடும், இல்லைனா மொத்தமாக ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். ஸோ இதான் வந்து அலாயில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால தான் ஆஃப் ரோட் பைக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பர்பஸ் டூரிங் பர்பஸ் யூஸ் பண்ணுற பைக் விட்டு பக்கா ட்ராக் யூஸ் பண்ணுற பைக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக ஸ்போக்ஸ் தான் வந்து ஆஃப் ரோட் பைக்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்துலாம் மைலேஜ் அண்ட் ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் நான். ஆக்சுவலாக ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட வந்து உங்களுக்கு அலாய் வீல் தான் வந்து ஸ்பீடு அதிகமாக போகும். ஒரு சின்ன ஒரு சிம்பிள் பேசிக் ரீசனே பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ், இதை விட அது வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு ஜாஸ்தி போகிற அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஸ்பீடு ஜாஸ்தி போகும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்போக்ஸை விட வந்து அலாயில் தான் ஜாஸ்தியாக கிடைக்கும். சிம்பிள் அதே ரீசன் தான் பார்த்தீங்கன்னா பைக்கோட வெயிட்லேருந்து வெயிட் கம்மியானாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ஜாஸ்தியாக. ஸோ அதே மாதிரி பட்ட ஒரு சின்ன பேசிக் ரீசனில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்போக்ஸ் வீலை விட பார்த்தீங்கன்னா அலாய் வீல் யூஸ் பண்ணுற பைக்கில் வந்துட்டு மைலேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து காஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்போக்ஸ் வீல் தான் சீப்பாக இருக்கும். அலாய் வீல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பேசிக் இப்போ ஸ்ப்ளெண்டர் பைக் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் இருக்கும், அலாய் வீல் ரெண்டுமே அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்போக்ஸ் வீல் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக சேல் பண்ணுவாங்க, அலாய் வீல் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. ஸோ வந்து நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஸ்போக்ஸ் வீல் தான் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் வந்துட்டு ஆன்சர் வந்துடலாம். அதாவது ஏன் வந்து ஹிமாலயனில் வந்துட்டு ஸ்போக்ஸ் ஸ்டில் யூஸ் பண்ணுறாங்க, அலாய் வந்து யூஸ் பண்ணல அப்படின்றது. நார்மலாக ஹிமாலயனில் என்ஃபீல்டு எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பைக்ஸ்லையுமே ஸ்போக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அலாய் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, சம்திங் கிளாசிக் பைக்ஸ்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ ஏன் வந்து ஸ்போக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் கிளியராக தெரிஞ்சிடும். பைக்கோட வெயிட் வந்து ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. நார்மல் வேறு ஒரு பைக்கோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு பைக்ஸ் எல்லாமே வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது அலாய் வந்து கிராக் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க ஸ்டில் வந்து எல்லா பைக்குமே வந்துட்டு ஸ்போக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் கேட்டகரியை தான் அவங்க வந்து ஆரி பைக்ஸே வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அட்வென்ச்சருக்கு வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அலாயை விட ஸ்போக்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம் வந்துட்டு இப்போ வந்து அட்வென்ச்சர் 390 பைக் வந்துருக்குல்ல, கேடிஎம்மில் வந்துட்டு ஏன் வந்து அப்போ அலாய் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அது கூட அட்வென்ச்சர் பைக் தான் அப்படின்ட்டு. இந்த பைக்கை விட அது பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து அரௌண்டாக உங்களுக்கு 20-30 kg வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி வந்து இதை விட அது வெயிட் கம்மியாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஸோ சடனாக வந்து டக்குன்னு வந்து கிராக் ஆகாது. ஸோ இதே வெயிட் அந்த பைக் இருந்துன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயிட் உள்ள பைக்குக்கு ஸோ அலாய் போட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் பண்ணும்போது அலாய் கிராக் ஆகிற சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்டில் வந்து அவங்க வந்து இன்னுமே வந்து ஸ்போக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பைக் இல்லை கிளாசிக் அவுட், அது கூட வெயிட் ஜாஸ்தி தான். கிளாசிக் வர்சஸ் நான் ஹைனஸ் வீடியோ போட்டேன். ஸோ அதுலேயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை விட ஹைனஸ் வந்து வெயிட் கம்மி. ஸோ அதனால் அதில் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி வெயிட் ஜாஸ்தியான பைக்கில் வந்து நம்ம வந்து ஸ்போக்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த ரீசனாக தான் ஸ்டில் இப்போவுமே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து ப்ராப்பர்ட்டியில் வந்து போட்டிருக்காரு. தலை தீ போட்டுறா வைத்தாங்க. இல்லை வை, நான் வீடியோ முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுட்டு சாரி ஃபார் த இன்ட்ரெஸ்ட். நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு போயிட்டார் அவர் வந்து.
அதனால தான் வந்து சின்ன இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ சொன்ன விஷயம் அவ்வளோதாங்க. அதாவது வெயிட் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்போக்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அலாய் இப்போ வந்து இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டுறீங்க. ஹிமாலயன் அலாய் சேஞ்ச் பண்ணலாம்ட்டு. ஸ்டில் வந்து இந்த சைஸுக்கு வந்து அலாய் அவைலபிள் இருக்கா அப்படின்றது தெரியல. அப்படி இருந்தால் கூட போடுறது வந்து ரிஸ்க் தான். ஏன்னா ஹிமாலயன் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங்லாம் யூஸ் பண்ணும்போது அலாய் போட்டு யூஸ் பண்ணுறது ரிஸ்க் தான், ஹெவி வெயிட்னால. இப்போ இந்த வண்டி நார்மலாக வரது ஸ்டாக் வந்து அரௌண்டாக ஒரு 200 kg கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம வசதி ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 220 kg போயிடும். ஸோ அப்படிப்பட்ட வெயிட்டான பைக்கில் வந்து அலாய் வீல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் தான். ஏன்னா கிராக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக மாற்றி தான் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க ஸ்டில் வந்து ஸ்போக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்போக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு இது டிசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூபு பஞ்சர் விஷயம் அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடுக்கு ஸ்போக்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அலாய் விட. இப்போ வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து இன்ஃபர்மேஷனாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாம் வந்துட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. ஏதாச்சும் இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ போடுறேன், இல்லை அதுவும் போட வேணாம்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு வீடியோவே போடாமல் இருக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ட்ரிப்பு தான் போகணும்னு சொன்னீங்க நினச்சிங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து கண்டிப்பாக ட்ரிப்பெல்லாம் போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய், see you.